எக்கனாமிக்ஸ் புக்கு வந்து அமேசான்ல இருக்கு, வாங்கிக்கோங்க சரிங்களா. நம்ம வந்து இந்த புக்ல வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் வந்து ரெண்டுமே இன்டகிரேட்டடா கவர் ஆன மாதிரி தான் இந்த புக்கை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல வந்து பிவைக்யூ இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 15 இயர்ஸோட ப்ரிலிம்ஸ் பிவைக்யூ அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூ ரெண்டுமே இன்கார்பரேட்டட். ஸோ ஹேவ் அ லுக் அட் திஸ் இந்தியன் எக்கானமி புக். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தோம் கரெக்டா. ஸோ ஜிடிபி, சிபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், டபிள்யூபிஐ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் புதுசாக கொண்டு வந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம 3 இண்டிசஸோடைய அப்டேட் பார்த்துட்டோம். அந்த வரிசையில் 4வதா கவர்மெண்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்டேட் சீரீஸில் பண்ணது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஐஐபி அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டர். இதோட பேஸ் இயரும் வந்து இட் இஸ் மேட்ச்டு அலாங் வித் ஜிடிபி 2022-23 தான் பேஸ் இயராக வச்சிருக்காங்க. அண்ட் அகைன் ஃபார் தி ஃப்ரெஷர்ஸ், ஐஐபி வந்து நம்ம எக்கனாமிக் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றப்போ உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். பேஸ் இயர்னா என்ன, அது ஏன் வச்சிருக்காங்க, எப்படி கால்குலேட் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம டிசம்பர் மாதம் உங்களுக்கு நான் தான் எக்கனாமிக்ஸ் வந்து எடுக்க போறேன் எப்படியும். ஸோ ஐ வில் கம் அண்ட் டீச் ஆஸ் யூஷுவல் சரியா. ஐஐபி வந்து என்ன அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மெஷர் பண்ற இண்டிகேட்டர்ஸ் தான் ஐஐபி. ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இப்போ ஜிடிபிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, எக்கானமி ஆஸ் அ ஹோல், பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெரிஷரி செக்டர் எல்லா செக்டர்லையும் நடந்த ப்ரொடக்ஷனை மெஷர் பண்ணுது. அது இன்கம் மெத்தட்ல எடுத்தா எல்லாருமே வாங்குற இன்கம் ஆட் பண்றோம். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் எடுத்தா இந்தியாவில் இருக்க எல்லாரும் பண்ற எக்ஸ்பெண்டிச்சரை ஆட் பண்றோம். ஐஐபி என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் ஜஸ்ட் மெஷரிங் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அவ்வளோதான். இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் செக்டருடைய ப்ரொடக்ஷனை மட்டுமே செப்பரேட்டாக ட்ராக் பண்ணி மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் தான் ஐஐபி. ஸோ இட் இஸ் சம் வாட் மெஷரிங் ப்ரொடக்ஷன் தான். பட் இதை வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் மெத்தட் வச்சு பண்ணுறாங்க. இப்போ ஜிடிபி வந்து இட் டேக்ஸ் இன்டு கன்சிடரேஷன் ஆல் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பட் ஐஐபி வந்து ஸ்பெசிஃபிக் லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸை மட்டுமே மெஷர் பண்ணுது. அந்த குரூப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இப்போ இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம டபிள்யூபிஐல பார்த்தோம் 900 ப்ராடக்ட்ஸ் கிட்ட பார்த்தோம். அந்த மாதிரி இதில் வந்து ஒரு 1200 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த 1200 ப்ராடக்ட்ஸும் மே மாதம் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. அடுத்து ஜூன் மாதம் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. அடுத்து ஜூலை மாதம் எப்படி எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ இத்தனை ப்ராடக்ட்ஸும் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆச்சு. அந்த 1000 ப்ராடக்ட்ஸையும் செக்டர் வைஸ் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ மைனிங்ல எத்தனை இருக்கு, மைனிங் ப்ராடக்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு 3ஆ பிரித்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணி டேட்டா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கேபிட்டல் கூட்ஸ், இன்டர்மீடியரி கூட்ஸ், கன்சூமர் டியூரபிள்ஸ், கன்சூமர் நான் டியூரபிள்ஸ், இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கூட்ஸை வச்சுமே ஐஐபி வந்து ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்பவுமே வந்து இந்த 3 செக்டர்ஸ் தான் பார்ப்போம், மைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அந்த கூட்ஸ் அதே 1200 கூட்ஸை 3ஆ பிரிக்கிறாங்க. மைனிங் கூட்ஸ், மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பிரிக்கிற மாதிரி அதே கூட்ஸை இந்த மாதிரி கன்சூமர் கூட்ஸ், நான் டியூரபிள்ஸ், டியூரபிள்ஸ் அப்படின்னு பிரிச்சுப்பாங்க. அப்படின்னு பிரித்து கன்சூமர் டியூரபிள்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, நான் டியூரபிள்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்குங்கிற அந்த டேட்டாவும் கொடுப்பாங்க. இது மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சிடலாம், இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடலாம். அண்ட் இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம இந்த குவார்டர்லி ஜிடிபி க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூஸாக வந்து ஜூன் ஜூலைல நல்ல ஐஏபி வேல்யூ ஏறிட்டே இருக்குன்னா, அப்போ இந்த செகண்ட் குவார்டரோட ஜிடிபி வேல்யூ ஏறும். உங்களுக்கு புரியுதா? செகண்ட் குவார்டரோட டேட்டா வர லேட் ஆகும். ஆனால் ஐஏபி வேல்யூ வில் ப்ரெடிக்ட் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் குவார்டர் பேஸ்ட் ஆன் தி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ அதான் வந்து ஐஏபியோட இன்னொரு அட்வான்டேஜ். இதான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இது யார் ரிலீஸ் பண்ணுறா? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இதோட பேஸ் இயர் என்னவா இருந்ததுன்னா 2011-12. ஸோ பேஸ் இயருங்கிறது எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, 2 ரீசன். ஒன்று வந்து ரெஃபரன்ஸ், இந்த வருஷத்துல என்ன விலை இருந்தது அப்படிங்கிறத ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு கரண்ட் இயர்ல என்ன விலை இருக்கு, 2011ல என்ன விலை இருந்தது, இப்போ 2025ல என்ன விலை இருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்றப்போ பொருளோட விலைவாசிகள் எவ்வளோ உயர்ந்திருக்கு. 2011ல நம்ம டீ வச்சு சொல்லுவோம் எத்தனை டீ ப்ரொடியூஸ் பண்ணாங்க, 2011ல 10 டீ ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இப்போ 15 டீ ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பை 50%. அப்போ 10 டீ தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ 15 டீ வந்து ஒரு டீ கடையில் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ 50% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீசஸ் தி வேல்யூ வித்வுட் தி அடிஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கறதுனால நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபின்னு கால்குலேட் பண்ணுவோம். அந்த நாமினல் ஜிடிபிலேருந்து ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கும் இந்த பேஸ் இயர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் சார்ந்த இண்டிகேட்டராக இருக்கிறதுனால தான் ஜிடிபியோட அலைன் பண்ணி அதோட பேஸ் இயரும் இதுக்கு வச்சிருக்காங்க. ஓகே, ஜிடிபி எப்படி 2011-12லேருந்து 22-23 கொண்டு வந்தோமோ இதுவும் 22-23க்கு கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த இண்டெக்ஸே டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ சிபிஐ டபிள்யூபிஐ பண்ண மாதிரி தான். சிபிஐ பார்க்குறப்ப நம்ம என்ன பார்த்தோம்,
பழைய பேஸ்கெட்டில் அன்னைக்கு இருந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி அப்டேட் பண்ணுறப்போ மாற்றினாங்க. இதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் நிறைய வந்து 2011 பேஸ்கெட்ல இல்லை, அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங்னு எடுத்துக்கிட்டா, மைனிங்கில் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். முன்னாடி கிரிட்டிக்கல் மினரல்ஸுங்கிற ஒரு கேட்டகரியே இல்லை. இப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணி அதோட ப்ரொடக்ஷன் எவ்வளவும் பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அவுடேட்டட், அதெல்லாம் வந்து பேஸ்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பேஸ்கெட் இஸ் அப்டேட்டட் டு கரண்ட் ப்ரொடக்ஷன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி என்னென்னலாம் தயாரிக்குது. இன்னைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு வயர்லெஸ் ஹெட்செட்டை தயாரிக்கும். உங்களுக்கு புரியுதா? அது 2011 தயாரிச்சாங்களா? அப்போ எத்தனை வயர்லெஸ் ஹெட்செட் தயாரிக்கிறாங்கிறது ஒரு இண்டிகேட்டர் இன்னைக்கு தேவை. ஆனால் அன்னைக்கு அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அப்போ அதுதான் அன்னைக்கு சிடி இருந்திருக்கும், விசிடி, டிவிடி. அது இன்னைக்கு தேவையா? அப்போ அதுலேருந்து டிவிடியை தூக்கிட்டு நம்ம போட்டு ஜேபிஎல் அதெல்லாம் உள்ள போட்டுருணும். அவ்வளோதான் வந்து பேஸ்கெட் சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். The revised series incorporates the updated basket, revised weightage structure. ஸோ இதோட வெயிட்டேஜ் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அண்ட் என்ஹான்ஸ் தி செக்டரல் கவரேஜ். ஸோ செக்டரை வந்து கவரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, முன்னாடி ஐஐபியில் 3 சாதனம் பிரிச்சிருந்தாங்க. மைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு 3 தானே பிரிச்சிருந்தாங்க. இப்போ 4வதா சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஐஐபிக்குள்ளேயும். என்ன சர்வீசஸ்? இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இது மேனுஃபேக்சரிங் தானே, எதுக்கு சர்வீசஸ் வருது? என்ன சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஜிடிபியில் இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ்னு பிரிக்கிறப்ப இண்டஸ்ட்ரிக்குள்ள கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் இருக்குல்ல, லைக் வாட்டர் சப்ளை, கேஸ் சப்ளை, சூவேஜ், சானிடேஷன், எலக்ட்ரிசிட்டி சப்ளை, இந்த மாதிரியான கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் ப்ரொடக்ஷன்ஸ், அதை வந்து 4வது கேட்டகரியாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கரண்ட் ஐஐபி ஹேஸ் 4 கேட்டகரிஸ்: மைனிங், மேனுஃபேக்சரிங், தென் எலக்ட்ரிசிட்டி அண்ட் தென் சர்வீசஸ். ஒரு சில கவர்மெண்ட் பண்ணுற சாவரின் சர்வீசஸ், அது 4த்தையுமே பேஸ்கெட் வந்து ஆட் பண்ணி வைடன் பண்ணியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் இண்டெக்ஸ். ஸோ இதுக்குள்ளே போகிறது முன்னாடி எக்ஸிஸ்டிங் இண்டெக்ஸ் என்ன வந்தது? ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் இண்டெக்ஸில் வந்து மேனுஃபேக்சரிங்கு 77% வெயிட்டேஜ் இருந்தது, மைனிங்கு வந்து 14% வெயிட்டேஜ் இருந்தது, எலக்ட்ரிசிட்டி, இது பழசில் எலக்ட்ரிசிட்டிக்கு 7% வெயிட்டேஜ் இருந்தது. அதே மாதிரி வந்து யூஸ் பேஸ்டாக வந்து இந்த மாதிரி, அதாவது அந்த அதே அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கிற அந்த 839 கூட்ஸ் இருக்கு. 839 கூட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங்கில் 809 கூட்ஸு, மைனிங்கில் 29 கூட்ஸு, எலக்ட்ரிசிட்டியில் ஒரு ஐட்டம் தான், வெறும் எலக்ட்ரிசிட்டின்னு தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதை வந்து பேசிக் கூட்ஸ், கேபிட்டல் கூட்ஸ், இன்டர்மீடியரி கூட்ஸ்னு பிரித்து வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ்லாம் நம்ம வந்து கிளாஸஸில் நான் நடத்துகிறேன், என்னோட டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் வீடியோ இருக்குது யூடியூப்பில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வைடன் பண்ணியிருக்காங்க புது இதில். ஓகே, calculation of quarterly and advanced GDP estimates calculate பண்ண இது ஐஐபி வந்து யூஸ் ஆகுது. இந்த ஐஐபியில் இருக்கிற இன்னொரு முக்கியமான சப் இண்டெக்ஸ் எதுனா, இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரியல் டோட்டல் ப்ரொடக்ஷனை இது மெஷர் பண்ணுற மாதிரி கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு 8 இண்டஸ்ட்ரி இருக்கு. வாட் இஸ் கோர் இண்டஸ்ட்ரி? கோர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் தோஸ் இண்டஸ்ட்ரீஸ் whose production is very important for entire manufacturing sector. ஸோ கோர் இண்டஸ்ட்ரி தன்னோட கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாதான் all the other goods of the industry can be produced. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆனால் தானே மிச்சம் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஓடும். அயன் அண்ட் ஸ்டீல் இருந்தால் தானே மிச்சம் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மெஷினரி, அயன் அண்ட் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணாதான் யூ கேன் மேக் மெஷினரி. தட் மெஷினரி கேன் பி யூஸ் டு மேனுஃபேக்சர் அதர் குட்ஸ். ஸோ கோர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஃபவுண்டேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் விச் இஸ் நீடட் ஃபார் ஆல் தி அதர் இண்டஸ்ட்ரீஸ் டு எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ இந்த என்டையர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கோர் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் 8 தனியாக எடுத்து அதை மெஷர் பண்ணுவாங்க. அதான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஐ மீன் 40% ஆஃப் தி வெயிட் வந்து வித்தின் ஐஐபி இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அதை ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ். ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்னால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில், அப்புறம் நேச்சுரல் கேஸு, அதுலேருந்து எடுக்கிற ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், பெட்ரோல். ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்னால் பெட்ரோல், டீசல், கெரோசின் அதெல்லாம் அதில் வரும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் மிச்சம் எல்லா செக்டரும் ஓடும். ஸ்டீல் இருந்தால் தான் மிச்சம் எல்லா செக்டரும் ஓடும். கோல் இருந்தால் தான் எலக்ட்ரிசிட்டியே வரும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி சிமெண்ட் இருந்தால் தான் இண்டஸ்ட்ரியே நடக்கும். ஸ்டீல் இருந்தால் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வரும். சிமெண்ட் இருந்தால் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வரும். இந்தியாவில் கட்டுமானம் வரணும், இது 2 வரணும். அண்ட் ஃபெர்டிலைசர் இருந்தால் தான் அக்ரிகல்ச்சரே நடக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் தான் கோர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸை மெஷர் பண்ணுறாங்க. இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸில் எந்த சேஞ்சும் பண்ணல, அதை அப்படியே வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ புது சீரீஸில் என்ன? ஸோ இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் எங்கே கொடுத்துருக்காங்க டிசைனிங் ஆர்டரில். ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் வெயிட்டேஜ், ஃபாலோட் பை எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீல். ஸோ அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸும் அந்த இண்டெக்ஸில் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனிங் ஆர்டர். ஸோ ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்குது. ஓகே, ஸோ
ஸோ நியூ சீரீஸில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்பேண்டட் தி ஸ்கோப் அண்ட் கவரேஜ். இதில் புதுசாக 4வது ஒரு கேட்டகரி சேர்த்துருக்காங்க. அதான் என்னதுன்னா கேஸ் சப்ளை, வாட்டர் சப்ளை, சுவேஜ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற 3த்தையும் சேர்த்துருக்காங்க. இது 4வதா இது வந்து சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபியில் நம்ம அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ்னு 3ஆ பிரிப்போம். அதில் இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி இது 4மே இருக்கும். மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஆல் தி சர்வீசஸ் இருக்கும். ஆனால் அதில் இதெல்லாம் விட்டுட்டு மிச்சத்தை மட்டும்தான் ஐஐபியில் வச்சுருந்தாங்க. இப்போ என்டையர் ஜிடிபியில் இருக்க அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா பேராமீட்டர்ஸும் ஐஐபியிலே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ அப்போது கேஸ் சப்ளை, வாட்டர் சப்ளை, சூவேஜ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே சேர்த்துட்டாங்க. 4த்துலேயுமே கவர்மெண்ட் சுமார் தான் நம்ம ஊரில். கரெக்டு தானே? கேஸ் கனெக்ஷன், வாட்டர் சப்ளை ஒழுங்காக வர்றதில்ல, சூவேஜும் சுத்தம், வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதுக்கு மேலே. ஸோ இது 4த்தையும் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ஹான்ஸ் கிரானுலாரிட்டி. கிரானுலாரிட்டினா என்னதுன்னா நுணுக்கம். எவ்வளோ டீட்டெயிலிங்கில் நம்ம போகிறோம். கிரானுலாரிட்டினா நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸை அதிகப்படுத்துறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புது ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி அது இன்னும் நுணுக்கத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ த இண்டெக்ஸ் இஸ் நவ் அவைலபிள் அட் தி கிரானுலர் லெவல் கவரிங் ஃபியூவல் மினரல்ஸ். இப்போ என்னதுன்னா புதுசாக வந்து மினரல்ஸ்ன்னு எடுத்துக்காம முன்னாடி வெறும் மினரல் தான் இருந்தது. மினரலே இப்போ இத்தனை வகையாக பிரிச்சுக்கிறாங்க. ஃபியூவல் மினரல்னா என்ன? க்ரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் ஃபியூவல் மினரல். கரெக்டா? மெட்டாலிக் மினரல்ஸ்னா என்ன? ஸ்டீலு, அலுமினியம், காப்பர், இதெல்லாம் மெட்டாலிக் மினரல்ஸ். இது கூட ரேர் எர்த் மினரல்னு ஒரு கேட்டகரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரேர் எர்த் மினரல்ஸ் தான் இப்போ ஃபியூச்சர் கிரிட்டிக்கல் செக்டருக்கு தேவைப்படுற மினரல்ஸ். ஸோ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருந்தால் தான் ரெனியூபிள் எனர்ஜி, டிஃபென்ஸ் அண்ட் ஏகப்பட்ட செமிகண்டக்டர் டெக்னாலஜி இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற மினரல்ஸ் தான் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ். ஸோ அது நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் இடம் பத்தாமல் சைடில் ஒரு 2 ரோவாக போட்டிருப்பாங்க, லாந்தனைட்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வரும். ஸோ மொத்தம் அந்த ரேர் எர்த் மினரல்ஸையும் வந்து வி ஆர் ஆடிங் ஹியர். அண்ட் அதை தாண்டி வந்து நான் மெட்டாலிக் மினரல்ஸும் இதில் சேர்த்துக்கிறாங்க. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் மைனர் மினரல்ஸ். ஸோ அப்போ புது ஐஐபியில் ஆட் பண்ண 2 முக்கியமான மினரல்ஸ் எதுனா, ஒன்று ரேர் எர்த் மினரல்ஸ், இன்னொன்று மைனர் மினரல்ஸ். இது 2ம் பழைய ஐஐபியில் இல்லை, புது ஐஐபியில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. மைனர் மினரல்ஸ்னா என்னதுன்னா நம்ம எப்பவுமே மேஜர் மெட்டாலிக், நான் மெட்டாலிக் தான் பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டி ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது. இப்போ சாண்டுங்கிறது ஒரு மினரல் தானே. ஆத்து மணல், கொள்ளை அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, தாது மணல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கொள்ளை அடிப்பாங்க நம்ம ஊரில். அதெல்லாம் எல்லா ரிவர்ஸ்லையும் நடக்கும். அதெல்லாம் வந்து மைனர் மினரல்ஸில் வரும். ஸோ அது வந்து இட்ஸ் ரெகுலேட்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அதோடைய மினரல் இதுவும் வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸில் வரும். எது வந்து புது சீரீஸில் ஆட் ஆயிருக்கு, நான் போல்டு பண்ண 2 ஆட் ஆயிருக்கு. சரியா? சிமிலர்லி எலக்ட்ரிசிட்டி இண்டெக்ஸ். முன்னாடி வேறு எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று தான் இருந்தது. இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தப்போ எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு ஐட்டம் தான் போடுறாங்க, கரண்ட், அவ்வளோதான். அதோட விலை என்ன? அதோட விலை என்னன்னு ஒரு வாரமாக பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, யார் எவ்வளோ திருடுனா அப்படின்னு. ஸோ அப்போது கரண்ட்டை வந்து வெறும் ஒரு ப்ராடக்டாக எடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை ரெனியூபிள், நான் ரெனியூபிள் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ரெனியூபிளில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, நான் ரெனியூபிளில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்குன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தே ஆர் மெஷரிங். This improvement allows index to better capture the ongoing transition. முன்னாடி வெறும் எலக்ட்ரிசிட்டின்னு இல்லாமல் இப்போ எப்படி பிரிச்சா கொடுக்குன்னா கிரானுலாரிட்டி. கிரானுலாரிட்டின்னு என்னன்னா இப்போ நுணுக்கமாக நமக்கு தெரியுதுல்ல, வெறும் கரண்ட் உற்பத்தி எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு மட்டும் தெரியாமல் ரெனியூபிள் எவ்வளோ அதிகமாக இருக்குது, நான் ரெனியூபிள் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த இண்டெக்ஸ் கான்டெக்ட்ல நான் சொன்னேன்னா, இப்போ ஜூன் மாதம் மே மாதத்தை கம்பேர் பண்ணுறப்போ ஜூன் மாதத்தில் எவ்வளோ வந்து ரெனியூபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்திருக்கு, எவ்வளோ நான் ரெனியூபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மந்த்லி டேட்டா நமக்கு கிடைக்கும் இந்த இண்டெக்ஸ் படி. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக வந்து பாலிசி மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அப்போது அடுத்த சேஞ்ச் வந்து எலக்ட்ரிசிட்டியை 2ஆக பிரித்து ரெனியூபிள், நான் ரெனியூபிள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பேஸ்கெட்டை வைடன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சிபிஐ பேஸ்கெட் வைடன் பண்ணாங்க, டபிள்யூபிஐ பேஸ்கெட்டும் வைடன் பண்ணியிருக்காங்க, ஐஐபி பேஸ்கெட் வைடன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கூட்ஸ் உள்ள வந்து ஆட் பண்ணது அதிகமாக இருக்குது. இது ஹாரி பாட்டரா? என்ன படம்? ஹாரி பாட்டர் தானே? கரெக்டாக தானே சொல்கிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? கரெக்டுன்னு தான் சொன்னீங்களா? சரி. ரீவார்ம்டு ஐட்டம் பேஸ்கெட். ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்காது. ஓகே. ஸோ ரிவார்ம்டு ஐட்டம் பேஸ்கெட்டில் வி ஹவ் வைடன் தி ஐட்டம் பேஸ்கெட். த ஐட்டம் பேஸ்கெட் வெய்ஸ் ஹவ் பீன் வைடன். கமாடிட்டிஸ் பழசை ரிமூவ் பண்ணி புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட வந்து 839 ஐட்டம்ஸ் இருந்ததுல, அதை வந்து 1042 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த 1042 ஐட்டம்ஸையும் 463 ஐட்டம்ஸாக நம்ம குரூப் பண்ணியிருக்கோம், குரூப்பாக. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, வெறும் வந்து இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 839 வந்து 1042 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான்.
ஸோ அப்போ இதுலேருந்து என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நம்ம வந்து 2 டேட்டாவையும் கம்பேர் பண்ணுறப்போ மேட்ச் ஆகாதுல்ல. இப்போ பேக் சீரிஸ் என்னதான் நம்ம எடுத்தாலும், இப்போ பழைய பேக் சீரிஸ் டேட்டால அந்த புது ஐட்டம்லாம் இருக்காது. ஆனால் தேவையில்லாத ஐட்டம் அதில் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பேக் சீரிஸ் கால்குலேஷன் அப்போலாம் புதுசாக ஆட் பண்ணதை கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லை. ஆல்ரெடி இருந்த 2 தான் கன்சிடர் பண்ணி அந்த லிங்கிங் ஃபேக்டரை கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற புதுசாக ஆட் பண்ணதை ரிமூவ் பண்ணிட்டு பழசில் என்னென்ன இருந்ததோ அதை மட்டும் இங்கே எடுத்துக்கிறாங்க. ஓல்டு இண்டெக்ஸ்லையும் என்ன இருக்கோ அது மட்டும் மேட்ச் ஆகிற விஷயங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு அது ரெண்டுத்தையும் வச்சு தான் அந்த லிங்கிங் ஃபேக்டர் இஸ் கால்குலேட்டட். இல்லை அதுதான் இப்போ வந்து பழசில் இருந்து ரிமூவ் பண்ணது போயிடும், புதுசில் ஆட் பண்ணதும் போயிடும். ரெண்டுத்துலேயும் மேட்ச் ஆகிற விஷயங்கள் மட்டும் தான் கம்பேர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இதில் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டட் வெயிட்ஸில் வந்து நம்ம இது எல்லாருக்குமே வெயிட்டேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன வெயிட்டேஜ் ஆட் பண்ணியிருக்கோம்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அடுத்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் நம்ம நோட் பண்ணோம். மைனிங் அண்ட் குவாரிங்கில் இங்கே வந்து 14% இருந்தது, அது 11% குறைஞ்சிருக்கு. மைனிங்கோட வெயிட்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு. மேனுஃபேக்சரிங் 77 வந்து 76 குறைஞ்சிருக்கு. எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் சப்ளையோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கு. 7.9 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புதுசாக வந்த இந்த வாட்டர் சப்ளைக்கு ஒரு 2% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ரெண்டுத்தோட வெயிட்டேஜும் குறைஞ்சிருக்கு. எலக்ட்ரிசிட்டி கேஸ் சப்ளைக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கு. புதுசாக வந்தவனுக்கு ஒரு 2% ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ கிளியரா எதுக்கு ஏறி இருக்கு எதுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது நம்ம சிபிஐக்கும் பார்த்தோம், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்லையும் பார்த்தோம், இதுக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ சேஞ்ச் இன் வெயிட்டேஜஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து நோட்ஸில் புக்கில் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அது எவ்ரி இயர் எக்கனாமிக்ஸில் இது ஒன்று நடக்கும். எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கணும். ஆல்ரெடி என் புக்கில் நான் ஜிடிபியையும் இன்ஃப்ளேஷனையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி தான் என் புக் ரிலீஸ் பண்ணுறப்போ அதை ஆட் பண்ணியாச்சு. அடுத்த வருஷம் வரும்போது டபிள்யூபிஐயும் ஐஐபியும் நம்ம அப்டேட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம புக்கில் வந்து பழைய ஐஐபியும் பழைய டபிள்யூபிஐ தான் இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ முன்னாடி வந்து கூட்ஸில் இப்போ 6 விதமான கூட்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி கூட்ஸில் நம்ம 3 தானே பார்த்தோம், இப்போ 6 டைப்ஸ் ஆஃப் கூட்ஸாக வந்துருச்சு. ஸோ பிரைமரி கூட்ஸ் அங்கே பாருங்க, பிரைமரி கூட்ஸு, இன்டர்மீடியரி கூட்ஸு 2, அதுக்கப்புறமா வந்து கேபிட்டல் கூட்ஸு, நெக்ஸ்ட் வந்து யூ ஆர் ஹேவிங் கன்சூமர் டியூரபிள்ஸ், கன்சூமர் நான் டியூரபிள்ஸ், அண்ட் ஃபைனலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட்ஸ். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா கேபிட்டல் கூட்ஸு, பேசிக் கூட்ஸ் பிரைமரி கூட்ஸ் இருந்தது, கேபிட்டல் கூட்ஸ் இருந்தது, அண்ட் டியூரபிள்ஸ் கன்சூமர் டியூரபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ 6 மாற்றிட்டாங்க. பிரைமரி கூட்ஸ், கேபிட்டல் கூட்ஸ், இன்டர்மீடியரி கூட்ஸ், தென் கன்சூமர் டியூரபிள்ஸ், கன்சூமர் நான் டியூரபிள்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட்ஸ் அப்படின்னு 6 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற பொருட்கள் எல்லாம் செக்டர் வைஸா பிரிச்சு 4 பிரிக்கிறாங்க, பிரிச்சு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அதே 1040 தான், அதே 1042 கூட்ஸையே செக்டர் வைஸா 4 வச்சு ஒரு இண்டெக்ஸ் தராங்க. அதே 1042 கூட்ஸையே டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ்ல 6 மாதிரியான கிளாசிபிகேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்போ நீங்க வந்து ஸ்டீல் எடுத்துக்கலாம். ஸ்டீலுங்கிறது வந்து இட் வில் கம் அண்டர் தி மைனிங் அண்ட் குவாரிங். இதுல வந்து அயன் ஓர் வரும். ஆக்சுவலி ஸ்டீல் இதுக்குள்ள தான் வரும், மேனுஃபேக்சரிங்ல தான் வரும். அயன் ஓர் தான் வந்து மைனிங்ல வரும். ஸ்டீல் வந்து இதுல இருக்கிறப்ப மேனுஃபேக்சரிங்குள்ள வரும். இதுல ஸ்டீல் எடுத்தா எதுல வரும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட்ஸ்குள்ள வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரே கூடு தான். இந்த மாதிரி செக்டர் வைஸ் கிளாசிபிகேஷன்லயே அந்த 1000 கூட்ஸ் வச்சு ஒன்று பண்றாங்க, யூஸ் பேஸ்டு கிளாசிபிகேஷன்லயும் கொடுக்குறாங்க. ஸோ 2 இண்டெக்ஸ் ரிலீஸ் ஆகும். ஆனால் மீடியாவில் மெஜாரிட்டியாக வந்து இதை பற்றி தான் பேசுவாங்க, அதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து உங்களுக்கு எக்கனாமிக் சர்வே மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் அது டீட்டெயில்டாக போகும். ஓகே, ஸோ இப்போ 6 டைப்ஸ் ஆஃப் கூட்ஸாக பிரிச்சிருக்காங்க. இந்த 6 டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் வீடியோ இருக்குது. டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஆதில்னு சர்ச் பண்ணால் வரும். சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு 15 விதமான கூட்ஸ் வந்து நம்ம பேசியிருப்போம். இல்லைனா கிளாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the weights are updated using the latest gross value added data from GDP. ஸோ இந்த ஜிடிபி வந்து இப்போ இருக்கிற ஜிடிபியோட ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டேஜை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி டிஃப்ளேட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுற இண்டெக்ஸ் எதுனா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஐஐபியில் நம்ம நாமினல் ஜிடிபிலேருந்து ரியல் ஜிடிபிக்கு டிஃப்ளேட்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுற இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் எதுவாக இருக்கும் ரெஃபரன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான். ஏன்னா இது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அதனால ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை டிஃப்ளேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ
அந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லா இன்ஸ்டியூட்ஸ் கிட்ட இருந்து நம்ம டேட்டா எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மினிஸ்ட்ரிஸ் கிட்ட இந்த நம்பர் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் ஃப்ரம் விச் வி ஆர் டேக்கிங் டேட்டா ஹேஸ் பீன் வைடன்ட். அவ்வளோதான். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து வி ஹேவ் டு சி.